பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழகத்திற்கு வருவது என்பது தேர்தல் வந்தா மோடி வருவார். தேர்தல் வந்துச்சுனாவே மோடி வந்துருவார். இப்போ மோடி வர்றாருன்னு உடனே நம்மளுக்கு தெரியணும் தேர்தல் வந்துருச்சு. ஆனா தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகங்கள் விளைவிக்கிறார். எய்ம்ஸ் போய் கட்டடத்தை தேடணும். எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் 2019 அடிக்கல் நாட்டுல எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கல. இன்னும் பாத்தீங்கன்னா நான் போய் விசிட்டுக்கு கேட்டேன், இப்ப அதிகாரிகளிடமும் இன்னும் சரியான முடியல, வேலை முடியல, இன்னும் 2 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மதுரைக்கு வர வேண்டிய மோடி அவர்கள் மாமல்லபுரத்துக்கு போய் நிற்கிறார். அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வேலை முடியாதனால, எய்ம்ஸ் வேலை முடியாதனால இன்னும் அவர்களால் முடிக்க முடியாதனுடைய விளைவாக சென்றிருக்கிறார்கள். மதுரைக்கு வர வேண்டிய மெட்ரோ வரவில்லை. மதுரைக்கு வர கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய மெட்ரோ வரவில்லை. ஓசூருக்கு வர வேண்டிய விமான நிலையம் வரல. மதுரைக்கு வர வேண்டிய விமான நிலையத்துடைய விரிவாக்க பணி வரல. நம்முடைய ரயில்வே திட்டங்கள், விருதுநகருக்கு நிக்க வேண்டிய ரயில் நிக்க மாட்டேங்குது, சிவகாசியில நிக்க வேண்டிய ரயில் நிக்க மாட்டேங்குது, சாத்தூர்ல நிக்க வேண்டிய ரயில் நிக்க மாட்டேங்குது. இப்ப புதுசா ரயில் திட்டங்களை கேரளாவுக்கு போற ரயில இங்க கன்னியாகுமரி வரைக்கும் வர்ற ரயில தமிழ்நாட்டுடைய ரயிலா கணக்கு காட்ட போறாரு. அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் விளைவிப்பதும், தமிழகத்தை மாற்றான் தாய் மனப்பான்மை போல நடத்தி தொடர்ந்து தமிழர்களை துன்புறுத்துவதுதான் மோடியினுடைய வேலையாக இருக்கிறது. இப்பொழுது அவருடைய கூட்டணி கட்சியில ஒவ்வொரு கட்சியா அன்னைக்கு 7ஆம் தேதி அமித்ஷா வந்துட்டு போனதுல இருந்து இடியும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் கடுமையா வேலை பார்த்து, கடுமையான இரவு பகல் பாராமல் அவர்கள் பார்த்து 13 நாட்களுக்குள்ள எல்லா கட்சியும் வரிசையா கொண்டாந்து பட்டாங்க. அதனால வரைக்கும் துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தினகரன் பாத்தீங்கன்னா நேற்று கப்சுக்குன்னு போய் துண்டை போட்டு சால்வை போட்டு கிளம்பிட்டார். எடப்பாடி பழனிசாமியை 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப சொச்சனை சேர்ந்த நம்ம பாமக கட்சியை உடைச்சு ஒரு பகுதியை அன்புமணியை இதுல கொண்டு வந்து சேர்த்தாங்க. சிபிஐ, இடி, ஐடியினுடைய முழு நேர பணி இந்த தேசிய என்டிஏ ஒரு மேடையில கொண்டு வருவதற்காக பணி. உண்மையிலேயே இன்னைக்கு இந்த பெருமை, அதாவது என்னன்னா இது எல்லாத்தையும் அந்த ஒரே மேடையில கொண்டு வந்து உட்கார வச்ச பெருமைங்கிறது சிபிஐ டைரக்டருக்கும், இடி டைரக்டருக்கும், இன்கம் டாக்ஸ் கமிஷனருக்கு தான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். திமுக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தல, இல்ல காங்கிரஸ் கட்சி சார்பா திமுக எம்பிகளை ஒருங்கிணைச்சு நீங்க ஆர்ப்பாட்டத்தை இல்ல, இந்த திட்டத்துல நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம். நாங்க எல்லா இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களும் சேர்ந்துதான் அந்த திட்டத்தை எதிர்த்தோம். தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களும் தொடர்ந்து எதிர்த்து வர்றாரு. இது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான திட்டங்கள். இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாதுன்றது. இதுல நாங்க ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்துற இது காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம். இதுக்கு அகில இந்திய அளவுல உண்ணாவிரதமா இருக்கட்டும், இந்த பஞ்சாயத்து லெவல்ல ஊராட்சி அளவுல இருக்கிற மக்களை திரட்டி தர்ணாவா இருக்கட்டும், இந்தியா முழுவதும் இருக்க பஞ்சாயத்துகள் நடந்துருக்கு. இது என்னடா ஒரு 15 நாள் நடக்கிற பஞ்சாயத்து. நேற்று 3 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ராய்பரேலியில அவரோட பாராளுமன்ற தொகுதியில ஒரு பஞ்சாயத்துல போய் கலந்துட்டார். இது காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. சட்டத்தை எடுத்ததுனால தொடர் போராட்டங்கள் தான் எங்களை பொறுத்த மட்டும் இது முடிவா இருக்கும் போது இது 3 ஆண்டுகள் நடத்த போறோம். இது ஒரு வருஷத்தோட முடிக்க போறது. இதை மக்களை பொறுத்த மட்டும் இப்ப மார்ச் 31ஆம் தேதியோட நிதி கொடுக்க நின்றோம். அதுக்கப்புறம் வேலையே இருக்காது. அப்புறம் வெறும் கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க இந்த மக்களுடைய கோவம் எவ்வளவு பெருசா இருக்கும் போது. 13 கோடி பேரு இந்தியாவுல ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ், 13 கோடி பேர், 13 கோடி பேர் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ். ஆக்டிவா மினிமம் 20 நாளாவது வேலை பார்க்கிறவங்கிறது 13 கோடி பேர். அந்த 13 கோடி பேர் வயிற்றுலையும் அடிச்சிட்டாரு மோடி. மோடி அவர்களை பொறுத்த மட்டும் அதானி அம்பானிக்கான அரசு என்பதும் பெரும் பணக்காரர்களுக்கான அரசு என்பதையும் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. 13 கோடி குடும்பங்களை நடு ரோட்ல நிறுத்திய புண்ணியவான் என்பது மோடியாக இருக்கிறார். மாநில அரசு சப்போர்ட் அதுதான் அந்த கொள்கை போராட்டத்துலதான் நாங்க திமுக அவருடன் இந்த கொள்கை போராட்டம் மிக முக்கியமானது. பாஜக குறிப்பாக RSS என்பது கல்வித்துறையில நுழையணும், கல்வித்துறையில ஊடுருவி மக்களிடம் தவறான வரலாற்றை சொல்லணும்.
பாஜக பண்ற வேலை என்ன? எந்த ஒரு மாநிலத்துல ஜெயிச்சாலும் முதல்ல மாத்துறது ஹிஸ்டரி புக்கு தான், வரலாற்று புத்தகத்தை தான் முதல்ல மாத்துறது பாஜக. வரலாற்று புத்தகத்தை மாத்திட்டாவே மிச்சம் எல்லாம் தெரிஞ்சிடும். அவர்களை பொறுத்த மட்டும் முகலாய மன்னர்களை வில்லனா காட்டணும். அவர்களுடைய முதல் ஸ்டோரி என்னன்னா முதல் முகலாய மன்னர்களை வில்லனா காட்டணும். அதுதான் பாஜக பண்றது. அதைத்தான் சிஸ்டமேட்டிக்கா பண்ண முயற்சி செய்வாங்க பாஜக. இதற்காகத்தான் மத்த எல்லா வேலையும் பண்றது. கல்வி, புதிய கல்விக் கொள்கை எல்லாம் கொண்டு வருவதற்கு காரணமே வரலாற்று மாத்தணும், பொய்யான வரலாறு சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு ராணி வேலுநாச்சியாருக்கு சிவகங்கையை மீட்பதற்காக ஹைதர் அலி மிகப்பெரிய உதவியை செஞ்சாருங்கிறது வரலாறு. ஆனா பாஜக ஆளுகின்ற எந்த மாநிலத்திலும் இந்த வரலாறு இருக்கு. ஏன்னு கேட்டா அவர்களை பொறுத்த மட்டும் ஹைதர் அலி உதவி பண்ணார் வேலுநாச்சியாருக்குங்கிற வரலாற சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களை பொறுத்த மட்டும் இஸ்லாமியர்களை வில்லனா காட்டணும். இதுதான் அவர்களுடைய உண்மையா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க, எவ்வளவு தாய பிள்ளையா இருந்தாங்க அல்லது மாமன் மச்சானா இருந்தாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுகளை எரேஸ் பண்ணணும். இதுதான் RSS உடைய கொள்கை. இதுதான் அவர்கள் கல்விக் கொள்கையை மாற்றுவதற்கான முயற்சி. தமிழகத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி வர அடிமை பழனிசாமியினுடைய ஆட்சி வந்தால் உடனே கொள்கை மாறிடும் தமிழ்நாட்டுல. ஆனா அது வராது. தமிழக மக்களை மட்டும் மிக தெளிவா இருக்காங்க. இது இடி, ஐடி, சிபிஐனால உருவாக்கப்பட்ட இந்த NDA கூட்டணி வெற்றி பெறாது. மக்களை பொறுத்த மட்டும் தலைவர்களை வேணா மிரட்டி உருவாக்க முடியும், தினகரனை மிரட்டி உட்கார வைக்க முடியும். அந்த சிபிஐ கேஸ் இருக்கு, அன்புமணியை வேணா மிரட்டி உட்கார வைக்க முடியும். மத்த எல்லாத்தையும் மிரட்டி உட்கார வைக்க முடியும். மக்கள் ஓட்டு போடணுமே, மக்கள் ஓட்டு போட போதில்லை. எதிர்க்கட்சி என்ற இடம் NDAக்கு கிடைக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.